வணக்கம். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வயிற்றுக்கும் ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். வெயில் நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு பரிமாறலாம். இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சூடான தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இல்லைன்னா ஜவ்வரிசி வேக வச்ச அந்த சூட்டோடே அரிசி மாவு சேர்த்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே வேக வச்சு நல்லா ஆறி போச்சு, அதனால சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துவேன். அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசியெல்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்காமல் வெறும் ஜவ்வரிசி மட்டும் போட்டு உருண்டை பிடிச்சோன்னா அது அப்படியே கரைஞ்சி வந்துடும், உருண்டையாக இருக்காது. அதனால நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த பால்ஸ் மாதிரி போட்டு ஊற போடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாவு பக்கம் நம்ம இடியாப்பம் பிழிகிறதுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ப்ரெஸ் பண்ண நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இன்னொரு சட்டியில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாகிறது வரைக்கும் கொதிக்க விடணும். பால் கொதிக்கும்போது இந்த சைடில் படிகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு பால் நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறேன் வாசனைக்காக. இந்த பால்லே இனிப்புக்கு தேவையான அளவு சீனியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி அதுக்குள்ளே போடணும். பால் ஷேப்பில் வேண்டான்னு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி போட்டுக்கோங்க. பாலும் அந்த ஜவ்வரிசி உருண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சீனி இதெல்லாம் நல்லா இந்த உருண்டையில் நல்லா ஊறி கிடைக்கிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஜவ்வரிசி உருண்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி பாலும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரக்கூடிய ஸ்டேஜ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேற ஒரு சாசருக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தான். சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடலாம். நன்றி.